Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. நாம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நாம போடக்கூடிய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லலாம். நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான அப்டேட் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மத்திய அரசின் NMMS சரியா, கல்வி உதவித்தொகை மாணவர்கள் ஜனவரி 24க்குள் விண்ணப்பிக்க அழைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன கல்வித்தொகை, அதாவது உதவித்தொகை அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்வி உதவித்தொகைக்கான NMMS தேர்வு மாணவர்கள் ஜனவரி 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. சரியா, மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு உதவி பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு NMMS சரியா தேர்வு நடத்தப்படும். இந்த தேர்வின் மூலம் தமிழகத்தில் 6695 பேர் உட்பட நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை படித்து முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான NMS சரியா தேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இதற்கு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்காக இணையதள விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கியது. சரியா, விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் தேர்வுத்துறை இணையதளத்தில் dge.tn.government.in இருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க. அதன்படி பூர்த்தி செய்த படிவங்களை தேர்வு கட்டணம் சரி 50ஐயும் சேர்த்து தாங்கள் படிக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் ஜனவரி 24ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது குறித்து கூடுதல் விவரங்களை அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டு மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கிற உங்களோட தம்பியோ தங்கச்சியோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். சரியா, ஏன்னா 24ஆம் தேதிக்குள்ள ஜனவரி 24ஆம் தேதிக்குள்ளே நம்ம பண்ணணும். நிறைய பேர் இதில் செலக்ட் ஆகிருப்பீங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து 7000 பேர்த்துக்கு என்னாச்சு போது இந்த ஹெல்ப் வந்து கிடைக்குது. அப்போ 9th-லேருந்து 12th வரைக்கும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்கும். சரியா, அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அடுத்தடுத்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு ப்ரைவேட்டாக என்னென்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்லாம் நான் என்னாச்சு பார்த்து உங்களுக்காக கொடுக்குறேன். சரியா, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.